மாயக்கா, நேற்று நீங்கள் சொன்ன ஐடியா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாண்டா கிளாஸ்க்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பேன் கேக் ரெடி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லியிருந்தீங்களே, இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம பேன் கேக் செஞ்சு அந்த சாண்டா கிளாஸ்க்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமா மெர்லினா, இன்னைக்கு பக்கத்து தெருவுக்கு சாண்டா கிளாஸ் வருவாங்க. அவங்க வந்து போகிறதுக்குள்ளே நம்ம இங்கே பேன் கேக் ரெடி பண்ணிடலாம். அவங்க போகும்போது கரெக்டாக நம்ம பேன் கேக் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். ஆல்ரெடி நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். இன்னைக்கு ரொம்ப சூப்பராக சாக்லேட் வச்சு தான் நம்ம பேன் கேக் செஞ்சு கொடுக்க போகிறோம். ஸோ சாக்லேட்டியாவே எல்லாமே எடுத்திருக்கேன். இன்னைக்கு கலர்ஃபுல்லான சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது இந்த சுகர் பால்ஸ், அப்புறம் இந்த ஒயிட் சுகர் பால்ஸ் இதெல்லாம் நான் எடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் கேக் செய்யறதுக்கான தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கவா? இங்க கொஞ்சம் தண்ணி, அதுக்கப்புறம் மைதா மாவு இதெல்லாம் நீங்க எடுத்து வச்சதுதான் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பட்டர், அப்புறம் வந்து இதுல எண்ணெய் இருக்கு, இதுக்குள்ள சேஃபா வச்சிருக்கேன். இது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அடுத்தது என்ன வேணும் சொல்லுங்க மாயாக்கா, நானும் ஹெல்ப் பண்ணுவேன் இன்னைக்கு. பீம் 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 பீம். மாயக்கா, நான் வந்துட்டேன். நீங்க சொன்னீங்கல்ல சாக்லேட்லாம் வாங்கிட்டு வர சொல்லி, நான் எல்லா சாக்லேட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் மாயாக்கா. சூப்பர் அஞ்சலி. சரி காமி, என்னென்ன சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம். ஓ, நிறைய டைப்ல வாங்கிட்டு வந்திருக்க போல இருக்கு. சரி வெயிட் பண்ணு. முதல்ல ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கலாம். அந்த தட்டில் வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? வா, எல்லாமே எல்லாருக்கும் பிடிச்ச சாக்லேட்டாக தான் வாங்கிட்டு வந்திருக்க போல இருக்கு. சரி ஒரு சாக்லேட்லேயே ரெண்டு வாங்கிட்டு வந்துட்டியா? ஓகே இதுவே அதிகம் தான். நம்ம எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோம்னு தெரியல. நம்ம யூஸ் பண்ணும் போது தேவையான அளவு மட்டும் யூஸ் பண்ணலாம். ஒரு 3 டைப்பில் இன்னைக்கு வந்து பேன் கேக் செஞ்சு தரலாம். ஓகேவா? சரி பசங்களா, அடுப்பெல்லாம் வச்சிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சாக்லேட்டு கேக் ரெடி பண்ணுறதுக்கு பேஸ் ரெடி பண்ணணும்ல. ஸோ நம்ம வந்துட்டு மிக்சிங் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதனால சாக்லேட் எல்லாம் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மாயக்கா, இந்த எல்லா சாக்லேட்டையும் வச்சு தான் மிக்ஸ் பண்ண போறோமோ? சரி ஓகே மாயக்கா, அப்பெல்லாம் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இங்க பாருங்க மாயக்கா, நான் சாக்லேட்லாம் பிரிச்சு போடுறேன். மாயக்கா, நீங்க சொன்ன மாதிரி நிறைய சாக்லேட் எடுத்துட்டோம்னா அப்புறம் அதிகமா ஆயிடும். அதனால எக்ஸ்ட்ரா சாக்லேட் இருந்தா கூட நம்ம தனியா சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு கேக் செய்ய எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி எல்லா சாக்லேட்லயும் கொஞ்சம் கட் பண்ணணும், அவ்வளவுதானே மாயக்கா? இருங்க எல்லா சாக்லேட்லயும் ஒரு பாதி மட்டும் எடுத்து கட் பண்றேன். அப்படி கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் வேணா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாயக்கா. ஆனா மாயக்கா, எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாக்லேட்டா அஞ்சலி வாங்கிட்டு வந்திருக்கு. இந்த சாக்லேட்லாம் கட் பண்ணும் போதே சாப்பிடணும் போல தோணுது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எங்க அம்மா அடிக்கடி எனக்கு பிடிச்ச சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்து தருமே. ஹே ஆயிஷா, ரொம்ப பிடிக்கும்னு சாப்பிட்றாத. நம்ம இப்ப சாண்டா கிளாஸ்க்கு தான் சர்ப்ரைஸ் பண்ண போறோம். நமக்கு நம்மளே சர்ப்ரைஸ் பண்ணிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம சாக்லேட் கேக்க பண்ற வேலையை பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். சரியா? ஏன்னா சாண்டா கிளாஸ் பக்கத்து தெருவுல இருந்து எப்போ வருவாங்கன்னு தெரியாது. அவங்க வந்துட்டு போறதுக்குள்ள சீக்கிரமா செஞ்சாகணும். டைம் வேற இல்லை, நம்மளுக்கு 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள வேகமா செஞ்சிடணும். என்ன மாயக்கா, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா சாரதி, நீ சொல்றதும் கரெக்டு தான். சாண்டா கிளாஸ் வரதுக்குள்ள நம்ம செஞ்சிடணும். ஓகே இப்போ சாக்லேட் எல்லாமே எடுத்தாச்சு. அடுத்தது இதுல பால் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ பால் சேர்த்தாச்சா? இந்த பாலில் நல்லா இந்த சாக்லேட் மிக்ஸ் ஆகணும். ஸோ இது மிக்ஸ் ஆகிட்டு நல்லா வந்துட்டு ரெண்டும் கலந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கிரேவி மாதிரி கிடைக்கணும். அப்படியே வந்து க்ரீமியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் மாவெல்லாம் கலக்க வேண்டியது இருக்குது. சரி இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க பசங்களா, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சா? இதுக்கு மேலே இதில் வந்துட்டு நம்ம மாவு சேர்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ தான் நம்மளோட கேக் ரொம்ப சூப்பராக வரும். மாயா சிஸ்டர், இதில் நான் இந்த மாவை போடுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு எவ்வளோ போடணுன்னு மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி கேக் செஞ்சதை நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால நான் இப்போ இதில் 3 டீஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். இல்லைனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பட் இது பபிள்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. ஓகே மெர்லினா, கரெக்டாக இருக்கு. அடுத்தது கேக் நல்லா புசுன்னு வரதுக்காக கொஞ்சோண்டு நம்ம பேக்கிங் சோடா போடுறோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ போட்டாச்சு. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு கேக் பேஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக க்ரீமியாக ரெடி ஆயிருக்குன்னு. ஆமா லில்லி, அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதுல நம்ம மாவெல்லாம் போட்டிருக்கோம்ல,
அதனால இதை சூப்பராக பேன் கேக் மாதிரி ரெடி பண்ணி தான் சாப்பிடணும். வெயிட் பண்ணுங்க, 5 நிமிஷம் கூட ஆகாது, டக்கு டக்குன்னு சுட்டு எடுத்துடலாம். ஓகேவா? சரி சரி, அடுப்பு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம தோசை தவா வச்சிடலாம். இப்போ இது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கேக்கை நான் ஊற்றுறேன். இங்கே பாருங்க பசங்களா, ஃபஸ்ட்டு நான் 1 டீஸ்பூன் ஊற்றி பார்க்குறேன். நல்லா வருதான்னு பார்ப்போம். இதே மாதிரி நல்லா வந்துருச்சுன்னா நம்ம சூப்பராக வெரைட்டியாக சுடலாம். நான் ஒரு 3 டைப்பில் சுடலான்னு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன் பசங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் தோசை சூப்பராக ஊற்றியாச்சு. இப்போ நல்லா இது வந்து பொரியட்டும். அதுக்கப்புறம் இதை கலர்ஃபுல்லாக சுடுறதுக்காக நான் இந்த குட்டி குட்டி கலர்ஃபுல் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான் போட போகிறேன். அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த தோசை. ஃபஸ்ட்டு தோசையே இந்த கலர்ஃபுல்லான ஸ்ப்ரிங்கிள்ஸ் பால்ஸ் தோசை தான். ஓகே, இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். மாயாக்கா, இங்க வரைக்கும் வேற லெவல்ல மணக்குது. செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன் டேஸ்ட். இது மாதிரி சூப்பரா நம்ம செஞ்சு சாப்பிடலாம் போல இருக்கே. சரி சரி, இதை எடுங்க, எப்படி வருதுன்னு பார்ப்போம். அச்சோ, கொஞ்சம் வேகலையா? இல்லை சாரதி, அது வெந்துடுச்சு. அதனால தான் மாயாக்கா எடுத்துட்டாங்க. ஆனால் சாக்லேட் தோசைலாம் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பால்ஸ் போட்டு விட்டுடலாம். ரொம்ப வேக வச்சிட்டோன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. இதில் மாவு கம்மியாக இருந்தனால இப்படி இருக்கு. இப்போ மாவு கொஞ்சம் அதிகமாக ஊற்றி பண்ணி பார்க்கலாம். மாயா சிஸ்டர், நீங்கள் எனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்களே, அதே மாதிரி நான் இந்த தோசையை சொல்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ராவாக ஊற்றிருக்கேன். ஓகே, இப்போ மாவு நான் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேன். இப்போ இதை நல்லா தோசைக்கல் ஃபுல்லாகவே நான் ஃபுல்லாக வச்சுட்டேன். ஓகே, இப்போ நல்லா பெருசாக கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கு மேலே நான் வந்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லான சாக்லேட்ஸ் எல்லாம் வைக்க போகிறேன். பட் இது ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். அதுக்கப்புறமா தான் இதுக்கு மேலே வந்து நான் சாக்லேட்ஸ் வைக்க போகிறேன். ஓகே, இப்போ சைட்லலாம் கொஞ்சம் வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சுகர் பால்ஸ் தான் போடுறேன். இது நல்லா ஒயிட் கலரில் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம இதுக்கு மேலே போட்டுக்கலாம். ஓகே, கொஞ்சமாக போட்டுக்கலாம், போதும். இந்த மாதிரி தோசை ஃபுல்லாகவே போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ் வச்சுக்கிறேன். கலர்ஃபுல்லான நம்மளுக்கு பிடிச்ச கலர்ஸ் எல்லாம் எடுத்து இதில் வச்சுக்கலாம். இப்போ இந்த தோசை பார்க்குறதுக்கே செம்ம கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. வாவ் மெர்லினா, டக்கு டக்குன்னு சூப்பராக செஞ்சிட்டியே. தேங்க்யூ மாயாக்கா. எல்லாமே நீங்கள் எனக்கு சொல்லி தந்தது தான். நீங்கள் ஆல்ரெடி செய்யும் போது நான் பார்த்துருக்கேன். ஸோ அதை வச்சு தான் நான் இதை பண்ணேன். இது எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் இது எனக்கு எடுக்க தான் தெரியாது. விடு மெர்லினா, இதை நானே எடுத்துடுறேன். சரியா? இது எடுக்கிறதுல பெரிய கஷ்டம்லாம் இல்லை. நீலாம் கையில் சூடு வாங்கிக்குவேன், நானே எடுத்து கொடுத்துட்றேன். ஆனால் ரொம்ப சேஃபாக தான் எடுக்கணும். ஓகே, கரெக்டாக வருது, சூப்பராக. ஹே வாவ், இந்த பேன் கேக்கு ரொம்ப புசுன்னு சூப்பராக வந்திருக்கு பசங்களா. இங்கே பாருங்க, செமையாக இருக்கு. வாவ், அழகா எடுத்துடலாம். ஓகே, செமையாக ரெடி ஆயிடுச்சு இதுவும். ஓகே, இதையும் வச்சிடலாம். அடுத்தது யார் ஊற்ற போறீங்க? மாயக்கா அடுத்து நான் ஊத்துறேன் மாயக்கா. இங்க பாருங்க, இப்ப மெர்லினா ஊத்துன மாதிரியே நான் ஊத்த போறேனே. சூப்பரான ஒரு தோசை தான் செய்ய போறேன். இருங்க, நல்லா இப்ப சூடாயிருச்சா? மொத்தம் 3 தானே சுடணும்னு சொன்னீங்க. இப்ப இதுதானே 3ஆவது. இப்ப கரெக்டா இருக்கு. மாவும் அழகா வந்துட்டு கூத்திடுவோம். இப்ப நல்லா வந்து பெருசா வச்சிருவோம். இவ்வளவுதான் வந்துச்சு. சரி போதும். இப்ப கொஞ்ச நேரம் வேகட்டும். ஓகே, இப்ப நல்லா வெந்துருச்சே. இப்போ வந்துட்டு மேலே கொஞ்சமாக இந்த பால்ஸ் போட்டுக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். அதனால இந்த பால்ஸ் போட்டுக்கச்சு. இதை நான் செம்ம கலர்ஃபுல்லாக மாற்ற போகிறேன். அதனால இந்த நீட்டாக இருக்கிற ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்குல்ல, இதை தான் நான் போட போகிறேனே. இதை மேலே போட்டு சூப்பராக எடுக்க போகிறேன். இதுதான் வேற லெவல் கலர்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இது நல்லா பொஸ்ஸுன்னு வந்திருக்கு மாயக்கா. ஆமா ஐஷாக்கா, நீங்க சொன்ன மாதிரி இந்த பேன்கேக் கலர்ஃபுல்லாவும் இருக்கு, நல்ல புஷ்ஷுன்னு வந்திருக்கு. வாவ், இன்னைக்கு செஞ்ச 3 கேக்குமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. வாவ், அழகா இத அப்படியே எடுத்துடலாம். 3 கேக்கும் இப்ப ரெடி ஆயிடுச்சு. சாண்டா கிளாஸ் யார் கூட்டிட்டு வருவா? ஹே, சாண்டா கிளாஸ் பக்கத்து தெருவில் தான்ப்பா இருக்காங்க. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே சாரதி, சீக்கிரமா போய் கூட்டிட்டு வா. இன்னைக்கு சாண்டா கிளாஸ்க்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம இதெல்லாம் செஞ்சிருக்கோம். ஓகே, கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வந்துடுச்சோம். ஆஹா, இந்த தெருவுல தான் பசங்க கூப்பிட்டதா சொன்னாங்க. அடடா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து? சாண்டா கிளாஸ் வாங்க, நாங்க உங்களுக்காக தான் சூப்பரா பேன் கேக் ரெடி பண்ணிருக்கோம். எப்போதுமே நீங்க தானே எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்றீங்க. இந்த தடவை உங்களை நாங்க சர்ப்ரைஸ் பண்ணலான்னு தான் இதெல்லாம் செஞ்சிருக்கோம். சாப்பிடுங்க. அடடா, குட்டி பசங்களா, எனக்காகவே நீங்க எல்லாரும் செஞ்சீங்களா? கண்டிப்பா சாப்பிடுறேன் பசங்களா. ஆஹா, பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கே. வேற லெவல்ல இருக்கே. நீங்களா செஞ்சீங்க? செம்ம டேஸ்ட், எம்மியா இருக்கே. அடுத்தது இது என்னது? கலரான சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சிருக்கீங்களா? ஆஹா, இதுவும் செம்ம டேஸ்டா இருக்கே. இது என்ன? இதுவுமா? மொத்தம் 3 டைப்பா? எல்லாமே வேற லெவல். சூப்பரான சர்ப்ரைஸ் எனக்கு கொடுத்துட்டீங்க பசங்களா. இந்த கிறிஸ்மஸ்க்கும் உங்களுக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்த மாதிரி அடுத்த கிறிஸ்மஸ்க்கும் உங்களுக்கு நிறைய கிஃப்ட் நான் கொண்டு வரேன். நீங்க ஹாப்பியா நீங்களா? அதுவே எங்களுக்கு போதும் சாண்டா கிளாஸ். உங்களுக்காக தான் நாங்க செஞ்சோம். ஆமா, இன்னைக்கு கேக் செஞ்சது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. பாய்.